வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஐயா, இன்றைக்கி இந்த பேட்சில் 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் ஒரு 8 பேர் மலேசியாவிலேருந்து இந்த ஆழ்மன பயிற்சிக்கு வந்திருக்காங்க. அவங்க எல்லோரும் இப்போ அந்த பயிற்சிக்கு போயிருக்காங்க. இன்றைக்கி 4ஆவது நாள் பயிற்சி முடித்து வர்றாங்க. ஒவ்வொருத்தனும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு இப்போ பார்ப்போம். ஓம் அருணாச்சலேஸ்வராய நமஹ. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமஹ. இங்கே ரகுநாத்னு ஒரு ஐயா இருக்கார். ரகுநாத் பேர் ரகுநாத். எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிங்க. ரகுநாத். நல்ல கையை தேய்ங்க, நல்லா கசக்குங்க, ஸ்மெல் பண்ணுங்க, காதை தேய்ங்க. ரகுநாத். தாராளமாக எந்திரிங்க. ரகுநாத். மனசில் வச்சுக்கிடணும் பேர். வாழ்த்துக்கள். அவங்கள ஸ்கேன் பண்ணுங்கம்மா. தலையிலேருந்து ஸ்கேன் பண்ணுங்க. அவர் உடம்புல மேலேருந்து கீழே வரைக்கும், மேலேருந்து அப்படியே பாதம் வரைக்கும் ஸ்கேன் பண்ணுங்கள். அப்படியே உடம்பு, நெஞ்சு, வயிறு, கால், மூட்டு, பாதம். இல்லைன்னா உங்களுக்கு வெளிச்சம் ஏதாச்சும் தெரியும். ரிங்கு மாதிரி வகுத்துலையோ, கண்ணுலேயோ, காதுலேயோ, தலையிலையோ, முழங்கால்லையோ, கால்லையோ எங்கேயாச்சும் பிரச்சனை இருந்தால் அங்கே வெளிச்சம் தெரியும். மாஸ்டர், இவருக்கு கால் வலி அப்பப்போ வருமா மாஸ்டர்? கால் வலி எந்த இடத்துல தாயி? முட்டியில் கால் வலி அப்பப்போ வரும் மாஸ்டர். கால் வலி அப்பப்போ வருது. ஓகே. முட்டியில் ஏதோ பிரச்சனை இருக்குது. ஓகே ஐயா, பாருங்கள். இப்போ மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்கேன் பண்ணிங்க. காலில் வலி இருக்குதுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? மனசு சொல்லுது. உங்கள் மனசு சொல்லுது. அவர் காலில் பிரச்சனை இருக்குன்னு உங்கள் மனசு சொல்லுது, அப்படி தானே ஐயா? உங்களுக்கு காலில் பிரச்சனை இருக்கா? ரைட். அம்மா, நீங்கள் மலேசியாவிலேருந்து வந்திருக்கிறீங்க. 4ஆவது நாள் ஆழ்மன பயிற்சியில் உங்களால் எப்படி இவ்வளவு கரெக்டாக உங்களால் சொல்ல முடிஞ்சது? என் மனசு சொல்லுது மாஸ்டர். உங்கள் மனசு சொல்லுது. அவருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லுது. என் மனசு ஆள் மனசுல சொல்லுதுன்னு தோணுது. அந்த இடத்துல பிரச்சனை இருக்குது. அது அவங்களோட இதை என்னால் உணர முடியுது. அங்கே அந்த வலி இருக்குதுன்னு என்ன சொல்கிறாங்க அந்த மனசுலேருந்து. சரி, இந்த வலியை நம்ம எப்படி குணப்படுத்தலாம்? ஆழ்மனத்தை வச்சே குணப்படுத்திடலாமா? வேறு எதுவும் மருந்து மாத்திரை கொடுத்து குணப்படுத்தணுமா? உங்களுக்கு என்ன தோணுதோ நல்ல உங்கள் ஆழ்மனத்துக்குள்ளே போய் கேட்டு பதில் சொல்லுங்கள். அவர் செய்கிற பயிற்சினாலையும் சீக்கிரத்தில் குணமாயிருவார். அவரோட தன்னம்பிக்கை அதிகமாக அவரை உதவி செய்யும். அந்த வலிகளை போக்கும். அவருடைய வலிகளை போக்கும். அவர் எதை தேடி வந்தாரோ கண்டிப்பா அவரு கிடைக்கும். அவர் ஒரு இதுக்காக வந்திருக்காரு. அவருக்கு தெரியும் அவர் என்ன குறிக்கோளோட இங்க வந்தாரோ அது ஜெயிச்சிட்டாரு. ஓகே. அவர் நினைச்சதும் அது நடக்கும். கண்டிப்பா அவங்கள்ட்ட சொல்லுவார் மாஸ்டர். ஓகே ஐயா, இந்த அம்மா விக்டோரியான்னு பேரு. மலேசியாவில் ஆழ்மன பயிற்சிக்காக வந்திருக்காங்க. 4 நாள் தான். 4 நாளில் உங்கள் உடம்பை அப்படி அற்புதமாக ஸ்கேன் பண்ணி சொல்லிட்டாங்களே. இந்த திறமையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த அம்மாவுடைய ஆழ்மனம் என்ன சொல்லுது? ஆழ்மனம் சொன்னது கரெக்டு. எனக்கு கால் வலி இருக்கு. ஆமாம், கால் வலி இருக்கு. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க சொன்ன மாதிரி தன்னம்பிக்கை எனக்கு ஜாஸ்தி. சரியாயிடும் நான் நினச்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் பண்ணணும். இப்போ சரி, 80% சரியாயிடும். இப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க? இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன குறிக்கோளோட விருதுநகருக்கு வந்தீங்களோ அந்த குறிக்கோள் நிறைவேறிடுமாங்க. என்ன குறிக்கோளோட வந்திருக்கிறீங்க? குறிக்கோள் என்ன அப்படின்னா, நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். இந்த சில இதெல்லாம் கற்றுக்கிட்டு இந்த ஆழ்மன பயிற்சி, இந்த ஹீலிங் இந்த மாதிரிலாம் கற்றுக்கிட்டு அதை நிறைய பேருக்கு உதவி பண்ணணும். வெரி குட். அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்களால் முடியும், கண்டிப்பாக 100% உங்களால் முடியும். அவங்களுக்கு தோணுதா அதை சொல்கிறாங்க. ஐயா, இந்த அம்மா பேர் விக்டோரியா. அந்த அம்மா சொல்கிறாங்க, ஒரு ஐயாவை அப்படியே ஸ்கேன் பண்ணாங்க. ஸ்கேன் பண்ணி
அந்த ஐயா உடம்புல முழங்காலில் நிறைய வலி இருக்குது. அந்த ஐயா உடம்புல நிறைய முழங்காலில் வலி இருக்குதுன்னு சொன்னாங்க. அது சொன்னாலும் பரவாயில்ல. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த முழங்கால் வலியை எப்படி குணப்படுத்தலான்னு கேட்டதுக்கு, நானே குணப்படுத்திடுவேன், அந்த முழங்கால் வலியை நானே குணப்படுத்திடுவேன்னு சொல்லி இன்றைக்கி அற்புதமாக இப்போ குணப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பாருங்கள். ஐயா ரகுநாத் ஐயா, இப்போ அந்த அம்மா விக்டோரியா சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போய் உங்கள் உடம்பெல்லாம் ஸ்கேன் பண்ணி முழங்கால் வலிக்குன்னு சொல்லிட்டாங்க. அது நீங்கள் உண்மை ரொம்ப நாளாக இருக்குதுன்னு ஒத்துக்கிட்டீங்க. அந்த அம்மா இப்போ உங்களை குணப்படுத்தினாங்களே, என்ன தெரியுது உங்களுக்கு? ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த அம்மா ஆழ்மனத்தை போய் உங்களுக்கு க்யூர் பண்ணாங்க. க்யூர் பண்ணும்போது ஒரு ரிலாக்ஸாக இருக்குது. அந்த இடத்துல ஏதாச்சும் உணர்வுகள் தெரிஞ்சதா? அவங்க கையிலேருந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து முழங்காலுக்கு எதுவும் தெரிஞ்சதா? ஒரு இது வர்ற மாதிரி. வெரி குட். கையிலேருந்து ஒரு ரேஸ், பாசிட்டிவ் ரேஸ் அதிர்வுகள் உள்ளே போகும். அப்போது உங்கள் கால் வந்து நல்ல குணமாயிரும். அந்த அம்மா இனி ஒரு 2 நாள் இருக்காங்க. இன்றைக்கி போக இந்த 2 நாளில் அந்த அம்மாவே 100க்கு 100 குணப்படுத்திடுவாங்க. ரைட்யா, உங்களுக்கு தெரியுது இல்லையா? அந்த அம்மா குணப்படுத்துறது தெரியுதா? ரைட், ஓகே. அப்போது அந்த அம்மா இன்னும் 2 நாள் இருப்பாங்க. 2 நாள் இருக்கும்போது அந்த முழங்கால் பாருங்கள், முழங்காலில் அந்த எலும்பு தேஞ்சிருக்கு, எலும்பு தேஞ்சிருக்குது. அந்த தசைகள் சைனோவியல் மெம்பரின், சைனோவியல் ஃப்ளூயிடு, அந்த தசை நார்களும் அந்த பசை, எண்ணெய் பசை ரெண்டுமே தேஞ்சு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குது. அப்பேற்பட்ட அந்த தேய்ஞ்சு போன பாகங்களை இந்த அம்மாவுடைய ஆழ்மன சக்தியினால் எப்படி ஒரு அற்புதமாக குணப்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள். இப்பேற்பட்ட சக்தி தான் ஆழ்மன சக்தி. ஒவ்வொருத்தர்கிட்டையும் இந்த ஆழ்மன சக்தி நிறைய இருக்குது. இந்த மலேசியாவிலேருந்து வந்த அம்மா விக்டோரியா, உண்மையிலே அந்த அம்மா ஒரு சித்தர் தான். ஓம் அருணாச்சலேஸ்வராய நமஹ. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமஹ. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமஹ. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமஹ. ஐயா, இப்போ இந்த அம்மா விக்டோரியா பார்த்தீங்களா, தன்னுடைய ஆழ்மனத்தில் பறக்கிற மாதிரி தன்னை சித்தரிச்சிருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியை இங்கே போட்டிருக்கிறோம். இன்னி ஒரு சில பயிற்சி இந்த விக்டோரியா அம்மா கொடுக்க வேண்டியிருக்குது. அந்த பயிற்சி அந்த அம்மா முறையோடு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த அம்மாவால் நிச்சயமாக பறவைகளைப் போல் பறக்க முடியும். இது முற்றிலும் உண்மை. இதே மாதிரி நிறைய பேரும் பறக்கலாம். அவங்களுக்கு உண்டான முறையான பயிற்சி எடுத்து அவங்க மேல் அவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாச்சுன்னா இந்த விக்டோரியா அம்மா மாதிரி எல்லாராலையும் பறக்க முடியும். இது ஒரு நல்ல பயிற்சி, உண்மையான பயிற்சி, ஆழ்மன பயிற்சி. அவங்களை பற்றி புரிஞ்சு அவங்களால் என்ன வேணுமாலும் செய்ய முடியும் அங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இந்த விக்டோரியா அம்மா. உண்மையிலே அந்த அம்மா ஒரு சித்தர் தான். என்ன, சித்தர்களை தான் இந்த மாதிரி நம்ப முடியாத காட்சிகளை பூரா செய்கிறவங்க பேர் சித்தர்கள். தேஞ்ச மூட்டையும், தேஞ்ச ஜவ்வையும், தேஞ்ச மூட்டையும், அங்கே ஈரப்பசமே இல்லாத அந்த ஒரு நிகழ்வுகளையும் தன்னுடைய ஆழ்மன சக்தியினால் எப்படி அற்புதமாக குணப்படுத்துகிறாங்கங்கிறத பார்க்குறோம். அந்த அம்மா இன்றைக்கேவும் 50% குணப்படுத்திட்டாங்க. இன்னும் 2 நாள் இருக்குது, அதில் 100% குணப்படுத்திடலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் உடம்புலையும் ஆழ்மனம்னு ஒரு மிகப்பெரிய சொத்து புதையல் இருக்குது. அதுக்கு மதிப்பே இல்லை. அப்பேற்பட்ட ஆழ்மனத்தை வைத்து நாம் எதை வேணாலும் சாதிக்கலாம். இதைவிட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை இவ்வளோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கடுத்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.